ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 2க்கான 1 மார்க் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, அண்ட் அக்வா சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ். போராக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ வந்து என்ன இருக்குன்னா, பீன்னு இருக்குது. அப்போ போராக்ஸ் பீன்னு ஆரம்பிக்கிறது ஆன்சர்லி பீன்னு எங்கே ஆரம்பிக்குது பாருங்க, பேசிக். இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? இப்போது போரிக் ஆசிட்னு இருக்கு இல்லையா? அந்த ஆசிட் வந்து என்ன பண்ணுதுன்னா, போரிக் ஆசிட் இஸ் அன் ஆசிட் அப்படின்னு சொல்கிறதுனால, ஓ போரிக் ஆசிட்ன்றது ஒரு ஆசிடா ஓ அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் எது போரேன் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்குலாம் 3 டேபிள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து ஈஸியாக உங்களால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ போர் அடிக்கும், ஏன்னா 3 டேபிளே கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ B3H6ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எர்த்தில் ஃபுல்லாகவே யார் தான் இருக்காங்க? ஆள் தான் இருக்காங்க. அலுமினியம், அதாவது ஹியூமன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஹியூமனை ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில்? ஆள் இங்கே பாரு நிறைய ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ லார்ஜஸ்ட்டாக யார் இடத்துல இருக்காங்க? ஆளுங்க தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பனானா வந்து ஏதாவது ஒரு பொருள் இப்போ வீட்டில் கூட எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, ஒரு 4 வெங்காயம் தூக்கிட்டு வா, 4 வாழைப்பழம் தூக்கிட்டு வா எப்படி சொல்கிறாங்க. அதனால் 4 பனானாஸ். ஓகேவா? அதுக்கடுத்து டஸ் நாட் ஷோ கேட்டினேஷன் இருக்கா? கேட் வந்து நம்மளை என்ன பண்ணாதுன்னா லீட் பண்ணாது, லெட்டு தான். ஆனால் இருந்தாலும் லீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டு தான் நம்மளை வழி நடத்துமா முன்னாடி நின்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டஸ் நாட் லீட். ஓகேவா? கேட்டினேஷன் வந்து நம்மளை லீட் பண்ணுமா? கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் இங்கே பாருங்கள், C16 இருக்குது. எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அதனால் sp2 ஹைப்ரிடைஸ்டு. அதுக்கடுத்து காரில் பன்னு சாப்பிட்டே போகிறோம். யார் யார்? நீங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 4 பேர். ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் +4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. +4 தான் போடணும். சரியா? அதுக்கடுத்து இந்த கொஷினை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இது வந்து சில்லித்தனமாக கேட்டிருக்காங்க. அந்த சிலிக்கேட்டுன்னு இருக்கு இல்லையா? அது வந்து சில்லித்தனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்லித்தனமாக பேசிக்காகவே கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 4 பவரில் 4. அப்போ 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ SIO இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ரிப்பீட்டிங் யூனிட் வந்து ரிப்பீட் ஆகணும்னு சொல்கிறாங்க. மேலே 6 இருக்குது, ஸோ கீழேயும் 6 இருக்குது. அப்போ ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th கொஷின். நாட் ஏ மோனோமர் ஹை மாலிகுல் ஆஃப் மாஸ் சிலிக்கான் பாலிமர் அப்படின்னு சொல்லுதா? நான் வந்து சிரிச்சாதான் சும்மா மாஸாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நீங்கள் வந்து உங்களோட வேல்யூ அதிகமாக இருக்கணும்னு தானே நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு கீழே எவ்வளோ இருக்கணும்? 3 இருக்கணும் வச்சுங்க. மீ, ஏன்னா நான் தான் மாஸாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ மாசும் போது இங்கே ஒரு மீ இருக்குது, இங்கே ஒரு மீ இருக்குது, இங்கே ஒரு மீ இருக்குது. அப்போ எம்குள்ள என்ன இருக்கணும்? 3 வரணும். ஏன்னா பெரிய நம்பராக இருந்தால் தான் நம்ம மாஸாக இருக்க முடியும். அதுக்கடுத்து நாட் sp2 ஹைப்ரிடைஸ்டு. இதில் ஏன் sp2 எது ஹைப்ரிடைஸ் ஆகலை? இங்கே பாருங்கள், 2 தான் கொடுத்துருக்காங்களா? அப்போது ட்ரை ஐஸ். அப்போ 2 வேல்யூ இருக்குது, 2 பேர் இருக்குது. ட்ரைன்றது ஒரு பேரை வச்சுக்கோங்க, அடுத்து ஐஸுன்றது ஒரு பேராக வச்சுக்கோங்க. அப்போ ட்ரை ஐஸ். அப்போ 2 வேல்யூவாக இருக்கனால அதுதான் நாட் sp2 ஹைப்ரிடைஸ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், ஜாமெண்ட்ரின்னு இருக்குது, அதுக்கடுத்து டைமண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஜாமெண்ட்ரி கேட்டோடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து டைமண்ட் கேட்டோடனே என்ன பண்ணுறாங்க? வீட்டில் திட்டுறாங்க. ஓகேவா? ஏன்னா டைமண்ட்லாம் வாங்கி தரதுக்கு எவ்வளோ ரேட் இருக்கு இல்லையா? அதனால் சொல்லி வீட்டில் திட்டுறாங்க. ஓகேவா? இதில் எதுக்கு கரெக்டு இல்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. பெரில்ன்றது நம்ம ஆல்ரெடி பேர் படிச்சிருக்கோம். இப்போ சிலிக்கேட்ன்றது இப்போ பேர் படிச்சுட்டு வந்தோமா? ஆர்த்தோ சிலிக்கேட்டு படிச்சுட்டு வந்தோமா? இந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் சிலிக்கேட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோமா? ஃபெல்டு ஸ்பேர், இந்த வேர்த்தை தான் நம்ம வந்து இன்ன வரைக்கும் இன்னும் பண்ணலை, படித்ததே இல்லை. ஸோ அப்போ இதுதான் தப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேவா? அதுக்கடுத்து போரசோல் அப்படின்னு இருக்கா? ஹோல் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருங்கன்னா, ஒரே மாதிரி 2 இடத்துக்கு ஹோல் இருக்கும் வச்சுங்க. அப்போ 3 எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஏன்னா B3 இருக்குது, N3 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 வரும். அப்போ 3 + 3 6. இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்குது 3 3 6ன்னு? அதுதான் போரசோல். ஓகேவா? போரிக் ஆசிட்னாலே தெரியும் இல்லையா? காமனா BOH த்ரைஸ் வரும். அதுக்கடுத்து குவாட்ஸ் வந்து குவாட்டரில் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்ஸ் வந்து எப்படி இருக்குது? பெருசாக தான் இருக்கும். ஏன்னா மரம் வெட்டுறதுக்கு பெருசாக தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் பெரிய நம்பராக இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து டியூரோலமின் இஸ் அன் அலாயின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம முன்னவே பார்த்தோம் இல்லையா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸு? மொத்தம் 4 பேர். ஸோ இதுதான் ஆன்சர்.
அதுக்கடுத்து இந்த காம்பவுண்ட் இன் தட் இஸ் யூசர் இன் நியூக்ளியர் ரியாக்டர் ப்ரொடக்டிவ் ஷீல்டு அண்ட் கண்ட்ரோல் ராட். இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் எங்கே படிச்சிருக்கோம், ஃபிசிக்ஸ்லேயும் படிக்கிறோம் இல்லையா? அந்த ஃபிசிக்ஸில் படிக்கும்போது அங்கே ஃபிசிக்ஸ்லேயும் வருது, திரும்ப இங்கேயும் வருது. அதனால் ஒரே இதை படித்து நமக்கு என்ன ஆச்சு, போர் அடிக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாத்தையுமே இந்த சிம்பிள் தான் இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுருக்குன்னா அட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏன்னு ஆரம்பிக்கணும், தென் முடிகிறப்ப டீன்னு ஆரம்பிக்கணும். எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகே பாய், நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.